பெஞ்சல் புயல் பாதிப்பை தீவிர இயற்கை பேரிடராக அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த பெஞ்சல் புயலானது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது என்று கூறலாம். கடந்த நவம்பர் 30 கரையை கடந்த இந்த பெஞ்சல் புயலானது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பாதிப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இதன் தாக்கமானது அதிகமாக இருந்தது. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் இதன் தாக்கமானது அதிகமாக இருந்தது. இந்நிலையில் ஒரு தீவிர பேரிடர் பாதிப்பாக தமிழ்நாடு அரசானது அறிவித்துள்ளது. இதற்கான தமிழ் அரசின் பேரிடர் மேலாண்மை துறையானது தமிழ்நாடு அரசின் அரசிதழை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசின் பேரிடர் மேலாண்மை துறையானது இந்த அரசிதழை வெளியிட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த பெஞ்சல் புயல் பாதிப்புக்காக பேரிடர் நிதியை மட்டுமல்லாமல் அந்த பல்வேறு நிதியையும் பயன்படுத்த முடியும் என்ற நிலையானது உருவாகி உள்ளது. இந்த பேரிடர் மேலாண்மை நிதி பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட சில பேரிடர்களை தான் பயன்படுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இதை இயற்கை பேரிடராக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பேரிடர் மேலாண்மை நிதியை இந்த பெஞ்சல் புயலுக்கும் பேரிடர் மேலாண்மை நிதியை விட்டு பல்வேறு நிதியையும் இந்த பெஞ்சல் புயல் பாதிப்புக்கு பயன்படுத்த முடியும் என்ற வகையில் இந்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசானது வெளியிட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.